ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இப்போ தான் அன்றைக்கி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. உடம்பு சரியில்லை. அவங்கக்கிட்ட இருந்து அழகாக நமக்கு தொத்தி விட்டானுங்க. எல்லாரும் சதீஷ் பேஷ் எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்திருக்காங்க. நீங்கள் போன வீடியோக்கு பார்த்துருப்பீங்க. தாரா வந்துட்டு எடுத்துட்டாங்கல்ல. ஸோ அந்த தாரா வந்து இன்னும் போடவே இல்லை. போன டைம் வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டாங்க. நமக்குன்னு எல்லாம் ஒரே நல்லா நடக்குது. ஸோ ஐயா என்னை விட்டுட்டு கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம்னு பார்த்தா முடியாது போல இருக்குது. சரி ஓகே, போயிட்டு நம்ம காவலுக்கு உட்கார வேண்டியதுதான். அமைக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி சான்விக்கு இன்னும் ஸ்டிச்சஸ் பிரிக்கலை. இந்த வீக்கில் வந்துட்டு வாக்கின் தான், அப்பாயின்மெண்ட் வேணாம் சொல்லிட்டாங்க. வாக்கின் தான். ஸோ மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போயிட்டு, மோஸ்ட்லி தேர்ஸ்டே, இன்றைக்கி டியூஸ்டே ஆக்சுவலி, தேர்ஸ்டே போயிட்டு ஸ்டிச்சஸ் பிரிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ணன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் வந்துட்டாங்களா? அதனால் வரேன் அதுக்காக சின்ன ரிப்பேர் பண்ணல. அது பெரிய டொக்கு வந்ததில்ல, அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. பரவாயில்ல. மிளகு குழம்பு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நெய் காய்ச்சின பாத்திரம். சரி, அதுலேயே மிளகு குழம்பு பண்ணிக்கலான்ட்டு. இங்கே வந்து துவரப்பருப்பு 1.5 ஸ்பூனு, அப்புறம் வந்து இந்த கொரியண்டர், அதாவது தனியா வந்து 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு 1.5 ஸ்பூனு, 4 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பெப்பர் கார்ன் இது வந்துட்டு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் 1/4 ஸ்பூனு, அப்புறம் கியூமின் சீரகம் வந்து 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதை அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே வந்து இதுவாகட்டும். இதில் வந்து இதை ஊற்றிடணும். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு இந்த பாருங்க ஒருத்தங்க உட்காந்துட்டு எனக்காக உடம்பு சரியில்லைல்ல போய் தூங்கு அப்படின்ற மாதிரி புளி தண்ணி வந்து ஆக்சுவலி காலையில் வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. எனக்கு அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஓகே. இது நெய்யுடைய இது என்னடா இது இருக்கலாம்னு யோசிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் போயிடும். இது குடம்புளியும் இந்த புளியும் ஊற வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படி சண்டை ஊற்றி வச்சுட்டோன்னா நமக்கு இதுவாகும். கொஞ்சம் தான் போட்டு ஸோ இதை அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி போட்டுடலாம். காலையில் வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தரை வந்து மோசமாக எடுத்துட்டாங்க டோட்டலி. நான் வீடியோவில் காமிச்சேனான்னு தெரில, போன வீடியோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இங்கே வந்து இந்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். குட்டி மூ செல்ல குட்டி மூ கண்ணா பட்டு தேங்க்யூ. ப்ளஸ் ஸ்மூத் பேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து மிளகும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தாளித்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு தாளிச்சிட்டு லைக் நெய்யுடைய கசடால நெய்யுடைய அந்த கசடா லைக் லாஸ்ட் இருக்குமே, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் புளி தண்ணியும் விட்டாச்சு, அப்புறம் பெருங்காயமும் போட்டாச்சு. இது நம்ம இந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிருட்டோம். வெளியே வந்து யாரோ வந்துட்டாங்க, அதெல்லாம் கத்தின்றது. சரி, மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன். அதுதான் நம்மளோட மருந்து குழம்பு ரெடி. கருவேப்பிலை இருந்தால் ஆக்சுவலி இதோட போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தட்ஸ் ஓகே. கருவேப்பிலை வந்துட்டு நான் வெளில போய் பறிச்சுட்டு வரணும், அதனால முடியல. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து இதுவாகட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு ஜாகிரி இருக்குல்ல, அதாவது இதுங்க வெல்லம் ஆட் பண்ணிடணும். ஏன்னா நல்ல காரம் காட்டுன்னு காட்டும். ஸோ அதோட வந்து கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணால் தான் அந்த காரம் வந்து கொஞ்சம் லைட்டாக கட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இதோட வந்து நிறைய
வடித்த சாதம். இப்போ சாதம் வடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் அதை வச்சுட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுமுக்கு வச்சாச்சு. இதை பாருங்களேன், இது ஆக்சுவலாக நல்லா கொதிச்சுட்டு வருது. நான் ஏன் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து வெளில போயிட்டு அந்த கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்காக ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா வசதியா? வாசலில் உட்காந்து கத்துறதுக்கு. சரி உட்காச்சுக்கோ. இது வந்து கிருஷியுடைய ஸ்பாட்டு. கிருஷிக்கு தெரியாது இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்குறாங்கன்ட்டு. வந்து ஆனால் அவன் கடுப்பாயிடுவான். ஏன்டா என் ஸ்பாட்டில் உட்காந்துட்டேன். இவன் பேப்பர் ஒயரு இதெல்லாம் கடிக்கவே மாட்டான். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது நான் இங்கே வச்சுருக்கேங்க. இதை எடுத்துகிட்டு போய் நடனம்னு பார்க்குறதுனால முடியல ஆக்சுவலி. அது வந்து கனகாம்பரம், அந்த கொத்தாக இருக்கு பாருங்க, அது கனகாம்பரம். சரி, ஓகே. நான் சாணியை உள்ளே விட்டுட்டு இதை ஓரமாக வச்சுட்டு தான் அவளை அழிச்சிடணும். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். கார்டன் பெட்டுக்கா இல்லைன்னா ஃபயர் பிட்டு, இது வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் நாங்கள் ஃபயர் பிட்டுக்கு. இதை பாருங்களேன், ரைஸ்டாக ஃபயர் பிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்டன் பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க அதோடைய லிங்க்கை வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசு, ரொம்ப பெருசு. ஸோ அதை வந்து கார்டனில் வச்சுட்டு நல்லா வந்து நான் வந்து ஃபயர் பிட் நாங்கள் வச்சுருக்கோம், ஒரு கல்லில் வச்சுருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ சதீஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ஆக்சுவலாக கார்டன் பெட்டுக்கு தான் நான் வாங்கினேன். சதீஷ் வந்து ஃபயர் பிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு இதை சுற்றி வச்சுருவோம், அழகாக இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு நல்லா பெரிய ஃபயர் பிட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்துட்டு இதோட ஒரு சின்ன சைஸ் ஃபயர் பிட்டு மாதிரி தான் இருக்கும். இதோட ஒரு சுற்று கம்மி இருக்கும், ஒன்றில் கூட இல்லை 2 சுற்று கம்மி இருக்குமா, சின்னதாக இருக்குது. இதுனா நல்லா பெரிய ஃபயர் பிட்டாக இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ மோஸ்ட்லி இதை வந்துட்டு நாங்கள் ஃபயர் பிட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு தூக்கிட்டு போகிற நிலமை இல்லை. ஐயோ பாதி தான் வந்து இது பண்ணுறேன். சரி, கையிலே தூக்கிட்டு போய்டும். அவள் வந்து உள்ளே விட்டுட்டு வந்திருக்கேனா, கற்றுன்னு கத்துறான். வெயிட் அந்தளவுக்குலாம் இல்லை, தூக்கிட்டு போகிற அளவுக்கு தான் வெயிட்டு. ஏதோ நான் வந்து பெரிய இது ஓட்டுற மாதிரி இருக்குது. நான் பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காமிப்பேன். அவ்வளோதான். திருப்பி சதீஷ்கிட்ட பேசிவிட்டு அங்கே ஃபயர் பிட் ஏரியாவுக்கு பதில் இதை போட்டுருலாம். நல்லா ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டோன்னா என்னுடைய சூப்பரான ஃபயர் பிட் ரெடி. இதெல்லாம் நான் லிங்க் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபயர் பிட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறைய சைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் வாங்கினது வந்துட்டு 4x4 ப்ளஸ் 1.5 ஃபீட் இது. அதே மாதிரி நான் வாங்கினது வந்து பிளாக் கலரு. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் பிளாக் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் பிளாக் கலர் வாங்கினேன். ரொம்ப ஈஸி ஸ்க்ரூ பண்ணுறது, எல்லாம் செப்பரேட்டாக இருந்தது. அந்த பார்த்தீங்களா இந்த பாக்ஸ், அந்த சின்ன பாக்ஸில் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அப்படி இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கும் வேணும்னா வாங்குங்க. வெயில் இன்னி அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இருடி செருப்பு மாற்றி போத்தோட. மாங்காய் மரம் செத்துருவோன்னு ஆக்சுவலி நினச்சேங்க. எப்படியோ பொழைச்சிருச்சு. சதீஷ்கிட்ட வந்து இதெல்லாம் பத்திரமா தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து இது பண்ணணும். அதுதான் பெரிய சேலஞ்சிங். கேட்டிருந்தீங்க எந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்களா, எந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி கட் பண்ணேன்னா, லைக் அந்த பிரான்ச்லேயே அப்படி கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுலேருந்து 2 பிரான்ச்சாக வருது. நான் ஒரு வாட்டியும் அப்படி தான் பண்ணுவேன், ஆனால் வருது. அந்த மாதிரி தான் பண்ணணும் போல இருக்குது. சரி, ஓகே. கொஞ்சோண்டு கருவேப்பிலை பிரிச்சுட்டு போகலாம். அந்தளவுக்கு நிறைய பண்ணுற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இப்போ அப்படியே க்ரோத் இருக்க தான் செய்யும் சம்மரில். வாக்கண்ணா, லெட்ஸ்கோ எடுத்தேன். அதனால தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே வேர்த்து கொட்டுது, உள்ளே போனால் குளிருது, முடியல. நான் பாருங்களேன், ஸ்வெட்டர் மாதிரி தான் போட்டிருக்கேன், ஏன்னா குளிர் தாங்கலன்ட்டு வீட்டுக்குள்ளே. சரி, ஓகே. போயிட்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆக்சுவலி அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு இது பண்ணலாம். நான் இப்போ பெருசிட்டு வரல, அதனால் இப்போ தான் பெருசிட்டு வந்தேன். அதனால் பரவாயில்ல. ஐயோ மூஞ்சி எப்படி இருக்குது. போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டுடலாங்க. அதுதான் நம்மளுடைய மருந்து குழம்பு ரெடி. பாருங்கள், நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா. இப்போ வந்து கொஞ்சோண்டு வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம்.
நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய வெள்ளம் தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. வேணால் இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தண்ணி விற்கலாம். எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக பிள்ளைங்களும் அப்பா எல்லாம் சேர்ந்து எனக்கும் ஒட்டி வச்சிச்சிங்க. அதுதான் உண்மை. கீழே ஒழுகுது பாருங்க, அதை நான் துடைக்கணும். இது எப்படி இருக்குது அப்படின்றது சதீஷ்க்கு வந்து கெஸ் பண்ண முடியல. இல்லை புளி குழம்பு தான் மருந்து குழம்பு, அதுக்காக வெறும் மருந்து மட்டுமே போட்டு இது பண்ண முடியாதுல்ல. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. சாதத்துக்கு சுட சுட சாதம் நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். காரமாக இருக்கான்னு ரொம்ப இல்லை பர்ஃபெக்டாக இருக்கு. உப்பு நல்லா இருக்கு. ஓகே அவ்வளோதான். சரி இது அப்பளம் மட்டும் வைக்கணும். கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நானும்மா. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை எதுவுமே. அப்படியே ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க. நல்ல பிரெட்டு கிட்டு எல்லாத்தையும் அமுக்கிட்டு கீழே வர வேண்டியது சான்வி ஆயிடுச்சு. இப்போ வரேன்னு பார்த்தா இவருக்கு உடம்பெல்லாம் சரியாக போச்சுங்க. சாப்பாடுலாம் இரும்பி வைக்காதீங்க கருமம். இவருக்கு உடம்பெல்லாம் சரியாக போச்சுங்க. அதாவது எனக்கு இன்றைக்கி ஜுரம் வந்துடுச்சா, எனக்கு உடம்பு முடியல. எங்கே வந்து இவருக்கு உடம்பு சரியாக போச்சுன்னா இவர்கிட்ட வேலை வாங்குவோன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆக்டிங் பண்ணுவார்னா, இவருக்கு இன்னமும் வந்து ஜுரம் இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுப்பாரு. என்ன இவ்வளோ நேரம் சாமியோட வந்து நல்லா விளையாடினாரு. அப்புறம் நான் ஒரு லுக் விட்டேன், பார்த்தேன். ஐயோ அம்மா என்னால் முடியலையே இவ்வளோட விளையாடினது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்க. ஃபுல்லாக அதை ஊற்றுதிங்க. அது பயங்கர திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது பாதி மில்க் பாதி விட்டுக்கோங்க. அப்படியா? ஓகேங்க, நல்ல வேலை சொன்னேன். ஆமாம், என்ன நிறைய போட்டுக்கல இதை. இன்னும்மா உங்கள் அப்பா உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரா? வாயின் வரதோட சரி அவ்வளோ ஃபுல்லாக நான் தான். எனக்குலாம் நான் கேட்கவே இல்லை. அதாவது நான் கொஞ்சம் விட்டு ஃப்ரீயாக இருக்கிறேன், பசங்களாம் பெருசாயிட்டாங்க. அதாவது என்னன்னா அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேணாம் நான் 1000 வாட்டி சொன்னேன். ஸோ ஐயோ சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டோம் போல இருக்கு. கடைசி செட் ஆஃப் வடாம் அம்மா ஊரில் இருந்து அமிச்சது. ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஊருக்கு போயிட்டு கடையில் வாங்கினது தான் இது. ஸோ கடையில் வாங்கிட்டு வர வேண்டியது தான். பட் நிறைய வடாம்லாம் வாங்கிட்டு வரணுங்க. எங்களுக்கு வடாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அதுதான் மிளகு குழம்பு, வடாம், சாதமும் அங்கே வடிச்சிட்டேன். குடம்புளி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மட்டும் போட்டாலே நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு புளி கொஞ்சம் விட்டால் அது கொஞ்சம் நார்மல் டேஸ்ட்டாக இருக்கும். குடம்புளி மட்டும் இல்லை, எனக்கு ஏதோ பார்பிக்யூ டேஸ்ட் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுமா. ஆனால் நான் எப்போவுமே வந்து நார்மல் புளியோடு சேர்த்து தான் இது பாருங்கள் ஊற வச்சுருப்பேன். இது இன்னும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், நாளைக்கு சாம்பார் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடியில் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஆடுதில்ல. அடியில் இருக்கிற மாதிரி ஒரு இது வாங்கினேன் ஸ்டாண்டு, ஆனால் அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் அது நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்டாண்டு ப்ராப்பரான சைஸ்க்கு இன்னும் கிடச்சிச்சின்னா இது ஆடிகிட்டே இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃப்ரண்ட்டில் வைக்க மாட்டேன். இது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இது பண்ணுவேன், வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸில் அதனால் நான் வைக்க மாட்டேன். எப்போவுமே எண்ணெய் இதுன்னா எனக்கு பயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம மேலே ஃபஸ்ட்டு தெளிச்சிரும், கிட்ஸ் மேலே கிட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் நான் எப்போவுமே இது பண்ணுவேன். கேர்ஃபுல்லாக இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா எண்ணெய் தெளித்து இந்த இடம் எப்படி ஆயிருக்கு. வந்து சரியாயிடுச்சா இல்லை, நீ இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் நீங்கள் உடம்பு சரியில்லை சொன்னீங்களே அப்படின்னு. அதுக்கு தான் அவர் இப்படி பண்ணுறாரு. ஆக்சுவலி அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டு இருக்குது, ஜுரம்லாம் இல்லை. ஆனால் ஒரு ஆக்டிங் கொடுக்குறாரு பாருங்க. இன்னும் 2 weeks ஆஃப் ஸ்கூல். 2 weeks. டைம் வந்து 6 o'clock. டின்னர் சமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்க வந்தேன். அதுக்குள்ளே அவர் பாருங்களேன், மாம்ஸ் ஒரு சின்ன ஹெல்ப்.
ஒரு சின்ன ஹெல்ப் தான்ப்பா கேட்க வந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய எதுவுமே இல்லை. ஃப்ரீசரில் வந்து ஃப்ரோசன் ரோட்டி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். இல்லை, வெளியே தான் இருக்கு. குளிச்சு சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு சரி டின்னர் ஆரம்பிக்கலாம். ரொம்ப உடம்பு சரியாத மாதிரி இருக்க வேணான்னு. எனக்கு உடம்பு சரியில்லைங்க. நான் என் கூடயே உட்காந்துட்டு இருந்தா காலையிலேருந்து. நான் இங்கே அப்படியே படுத்துக்கிட்டேன், எனக்கு இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா. ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கூடயே உட்காந்துட்டு இருந்தா. ஸோ டின்னர் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரோசன் ரோட்டி இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிரேவிக்கு மட்டும் அதை நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். லைக் மஷ்ரூம்ஸ் இருக்குது, பெப்பர் போட்டு கொஞ்சம் நல்லா மஷ்ரூம் கறி மாதிரி பண்ணிக்கலான்னு. நான் வந்துட்டு சாப்பிடவே இல்லை, லைக் இதுவாக இருந்தேன், பட்னி இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ எனக்கு ஜுரம் இல்லை. ஸோ அவர் எடுத்துகிட்டு வரட்டும். அவர் எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம வந்துட்டு மணி 6 தான் ஆகுது. ஸோ பொறுமையாக போய் சமைக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம பண்ண அந்த குழம்பும் இதுவும் கொடுத்தாச்சு. அது தவிர வந்துட்டு பாதாம் மில்க் மத்தியானமே பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்தீங்க. அது தவிர வந்துட்டு மேங்கோ ஜூஸ் அதே மிக்சியில் போட்டுவிட்டேன், மேங்கோ ஸ்மூதி. என்னம்மா இது நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருக்கா? என்னம்மா பக்கத்துலேயே உட்காந்துட்டுருக்கா? போயிட்டு ரூமில் வந்து சாப்பாடு வச்சுட்டு தண்ணி இருந்தது, தண்ணி குடிக்கிறேன்னு வச்சா தண்ணியை வந்து கொட்டி வீடு ஃபுல்லாக தண்ணி. எனக்கு என்னடா இது, வீடில் பிபி எதனா போயிட்டாளா, இவ பாத்ரூம் போக மாட்டாளே என்ன அப்படின்னு பார்த்தா, அவள் ரூமில் போய் பார்த்தா தெரியுது, தண்ணியெல்லாம் கொட்டி அந்த கிண்ணத்தை கொண்டு வந்து லிவிங் ரூமில் போட்டு ஒரே அட்டகாசம். நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல, இவர் சாட்டர்டே சண்டே இவருக்கு பயங்கர ஜுரங்க. ஆனால் அன்றைக்கி கூட ஏதோ வேலைலாம் பண்ணார். ஆனால் ஜுரம் போனதுக்கப்புறம் ஆன்டி கொடுக்குற ஒரே நீங்கள் தான் அப்பா. கோல்டு இருக்குது, நான் இன்னும் இல்லைன்னு சொல்லுவேன். சும்மா நிறைய கோல்டு இருக்கு, பாவம். அந்த டயர்ட்னஸ் இருக்கும். தேங்க்ஸ் டு காட் ஜுரம் போயிடுச்சு. காமிங்க, ஜுரம் இன்னும் இருக்காங்க கையில், அது தெரியல எனக்கு. கண்ணை திறக்க முடியல, என்னாச்சு? என்னால் முடியல, நீங்கள் ஐசின்னு போயிட்டு வாங்க. வீடியோ எடுத்தால் மட்டும் இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? ஸோ டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி நான் பண்ணிட்டேன். சதீஷ் வந்துட்டு ரோட்டி போட்டுட்ருக்காரு. ஸோ இதுதான் எங்கள் டின்னர். எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கான டின்னரை முடிச்சிட்டோம். என்ன மாம்ஸ்? நான் சமைக்க முடியாதுன்னு நினச்சேன், எப்படியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் இட்லி தோசை மாவு இருக்கணும்ப்பா. இருந்ததுன்னா டக்குன்னு தோசை வாத்துன்ட்டு இல்லை, அழகாக பொடி வச்சுட்டு சாப்பிடலாம். இங்கே யாருடைய என்ன நக்கிறவ மேலே ஏதோ சிந்தி இருக்குமோ, நக்கு நக்கு நக்கிறா ட்ரெஸ்ஸை. சரி, ஓகே, போய் சாப்பிடலாம். உனக்குலாம் இதெல்லாம் இல்லை, ஏற்கனவே நீ சாப்பிட்ட. கூடியே வருவா. எதுக்கு சொல்லுங்கள்? எதனா மிச்சம் மீதி விழும், நம்ம வந்து மறைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், நான் மறைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பார்க்காம எட்டி பாப்பா. பாருங்க, ஃபுட்டை மறைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி எட்டி பாப்பா பாருங்களேன். அவள் கண்ணால் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுவா, நம்மளை வந்து அப்படியே மயக்குவா. ஆமாப்பா, மயக்கி நம்ம அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த வேலையெல்லாம் பண்ணுவாள். அவள் சாப்பிட்டுட்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் சாப்பிடாம நம்ம வந்து பட்னிலாம் போடல. நல்லா அவளுடைய டின்னரை 6 மணிக்கு ஷார்ப்பாக குழச்சி கேட்டு சாப்பிட்டு நடுவில் 2 ஸ்நாக்ல இருந்து எல்லாத்தையும் முழுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இது எதுக்குன்னா நம்ம சாப்பாடுக்கு ஆட்டையை போடுறது. நான் தான் அதில் மயங்கிடுவேன். ஐயோ பாவமாக இருக்குன்னு சதீஷ் திட்டிகிட்டே இருப்பார், அது மாதிரி பண்ணாதன்னு. மாம்ஸ், நெக்ஸ்ட் நீங்க தான். நான் முடிச்சிட்டேன் தெரிஞ்சிச்சு. Go to your room.
பாவம்ப்பா அவ பாட்டு ஏதோ பார்த்துட்டு போறா, விட்டுற வேண்டியதானே. இல்லக்கா நான் வேண்டாம் ராஜாம்மா, நாங்கள் கிரீன்லேண்ட் 2 பார்க்குறோம். குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லைப்பா, ஸோ தட் அந்த வீட்டில் ஜுரம் ஃபீலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையிலே குளிச்சிருக்கணும். லேட் ஆயிடுச்சு, முடியாமல் படுத்துட்டு இருந்தோம். ஐயோ மாடியில் யா என்னடா கண்ணா பாரு அப்படியே அப்படியே விளையாடுறாலாம், அப்படியே தெரியாமல் இப்போ கீழே போடுவாளாம் பாரு, பத்துக்கிட்டே அப்படியே. ஆமாம், இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து எடுத்து கொடுப்போம். எடுத்து கொடுத்தோன்னே அவள் வந்து ஓகே கொடுத்துட்டாங்க நான் விளையாடுறேன் அப்படின்னு விளையாடுவாளாம். அப்படியே இப்போ பாரு எப்படி லைட்டாக தெரியாமல் இப்போ கீழே போடுவா பாரு. அடே அடே நிஜமாக விளையாட ஆரம்பிச்சிட்டா போல இருக்குடா. ஆமாடா இனி கீழே போட மாட்டான்னு நினைக்கிறேன். பின்ன ஃபுல்லா ரோட்லலாம் போய் பொறுக்கிட்டு எல்லா டர்ட்டையும் போய் இது பண்ணிட்டு யா எவ்வளோடைய ஸ்டிச்சஸ் பார்க்குறீங்களா எல்லாரும்? வலிக்கலாம் வலிக்காதா? சரி ஓகே ஸ்டிச்சஸ் பத்திரமா இருக்கட்டும். வேணாம் வேணாம் Pavi.